சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு பல வண்ணங்களிலும் பல வடிவங்களிலும் மெழுகு விளக்கு தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. டிசம்பர் 13ஆம் தேதி கொண்டாடப்படும் கார்த்திகை தீபத் திருநாளில் பொதுமக்கள் தங்களது வீடு, கோவில்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வர். இதற்காக மானாமதுரை அருகே இடைக்காட்டூரில் ரெடிமேட் மெழுகுவர்த்தி விளக்குகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெறுகிறது. மஞ்சள், சிவப்பு, பச்சை உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் தயாரிக்கப்படும் ரெடிமேட் விளக்குகள் 5 முதல் 10 எண்ணிக்கைகள் கொண்ட விளக்குகள் பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு எடைக்கு ஏற்ப 25 ரூபாயில் இருந்து 75 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. நவீன காலகட்டத்துக்கு ஏற்ப நாங்கள் மஞ்சள், பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு, நீலம் என பல வண்ணங்களில் தயார் பண்ணுறோம். ஃபேன்சி விளக்குகளும் தயார் பண்ணுறோம். விஷால் பிராண்டுன்னு போட்டு விஷால் தீபம்னு ஒன்று தயார் பண்ணுறோம். தர்ஷினி தீபம்னு ஒன்று தயார் பண்ணுறோம். ஃபேன்சி ஐட்டங்கள் தயார் பண்ணுறோம். என்ன விலை? விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரை உள்ள விளக்குகள் தயார் பண்ணுறோம். மானாமதுரையில் மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்கு தயாரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மழை பெய்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக வெயில் அடித்து வருவதால் அகல் விளக்குகளை காய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெற்றிலை விளக்கு, தேங்காய் மூடி விளக்கு, சரவிளக்கு உள்ளிட்ட பல்வேறு வகை விளக்குகள் தயாரித்து காய வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கார்த்திகைக்கு இன்னும் 1 வாரமே இருப்பதால் புதிய விளக்குகள் தயாரிப்பு பணி நிறுத்தப்பட்டு தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள விளக்குகளை காய வைத்து அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சன் செய்திகளுக்காக மானாமதுரை செய்தியாளர் கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.